ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சட்டமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமாக போக போகுது. இந்த கூட்டணி, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கான துவக்க விழாவாக இந்த பயணம் இருக்கும். கோயம்புத்தூர் தொடர்ந்து பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இந்த திமுக அரசால். மக்கள் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறார்கள். இங்கே எப்படின்னா, வரி கட்டுறதெல்லாம் கோயம்புத்தூர்காரன், கலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் கரூர்காரன்ற மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் திமுக போய் கேட்டாலும், பிஜேபி போய் கேட்டாலும், அதிமுக கேட்டாலும் சரியான விஷயமாக இருந்தாலும் நள்ளிரவுலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், அனைவருடைய அன்பையும் பெற்றவர். இன்றைக்கி கோயம்புத்தூர் அனாதை போல இருக்கிறது. யாரை போய் பார்க்கறது என்று தெரியவில்லை. திமுகவுடைய நிர்வாகியே செந்தில் பாலாஜி அவர்களை போய் பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சோகமாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூரே வேலுமணி அண்ணனை கொண்டாடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுறது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லை, ஆச்சரியமான விஷயம் இல்லை. தேர்தலில் அதுவும் இந்த தொகுதியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறனால, அதிமுக இயற்கையான வலுவான பகுதியாக இருக்கிறனால இந்த பகுதியில் நம்ம ஸ்வீப் பண்ண போகிறோம். நிறையா பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியத்தை தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே ஏதோ ஒரு 2 தொகுதியில் டெபாசிட் இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஐனார் அண்ணன் கேப்டன் தோனியை போல அத்தனை தொடரையும் வெல்லக்கூடிய ஒரு கேப்டனாக இருக்கிறார். அண்ணாமலை அண்ணன் டெண்டுல்கர் போல அவர் கேப்டன்ஷிப்பை விட்டதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல இடத்துல அவருடைய ஆட்ட நாயகனை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கேப்டன் தோனியாகவும் டெண்டுல்கராகவும் 2 பேர் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருக்கிறார்கள். மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி மிக எழுச்சியாக இருக்கும். இன்றைக்கி அவருடைய உரையில் இன்றைக்கி திமுக இன்றைக்கி முடிய போகுது. இன்றைக்கி தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மதுரையில் தொடங்கிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பயணமானது மக்கள் சந்திப்பு பயணம் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளிலும் பயணித்து வருகின்ற இந்த வேளையில் கோவை தெற்கு ஒன்றியம் பகுதியில், அதாவது கோவை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன், பாஜகவினுடைய இன்றைய செயற்குழு உறுப்பினர், அதே போல் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வசந்தராஜன் அவர்களின் ஏற்பாட்டில் இதை ஒரு மாநாடாகவே ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநாட்டு மேடைகளை முன்பாக ஒரு 5000 சேர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் மாநாட்டு மேடை சட்டமன்ற வளாகம் முக அமைப்பில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் இதை மாநாட்டாக நடத்துகிறாருன்னு திரு வசந்தராஜன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எதற்காக ஒரு பயணம், ஒரு மக்கள் சந்திப்பு பயணம்? பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பிரத்யேக வாகனத்தில் நின்று பேசிவிட்டு போகிறார் உங்கள் தலைவர். இதை நீங்கள் ஒரு மாநாடாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மேடை, அதுவும் சட்டமன்ற வடிவமைப்பு முகப்பில் ஒரு தோற்றத்தில் அதிமுக கொடியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு SP வேலுமணி அவர்களுடைய இதுவும் இருக்குது, படங்களும் இருக்குது. அதே போல் உங்களுடைய தலைவர்களுடைய படங்கள் எல்லாமே இருக்குது பிரம்மாண்டமாக. எதற்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடு? நான் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி ஒரு 25,000 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் இருப்பீங்க, பார்க்க போகிறீங்க. அந்த 25,000 மக்கள் இன்றைக்கி ரோட்டில் நின்று அவங்களுக்கு வசதிகள் இல்லாமல், நம்ம அவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, குடிக்க தண்ணி வசதி இல்லை, ஒரு 2 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறது, அவங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லை, அவங்க படுகின்ற கஷ்டம். அதனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக போகும்போது அதை ரோடை ஒட்டியே எங்களுடைய பகுதியில் இதை ஒரு மாநாடாக நாங்கள் போட்டிருக்கோம். பக்கத்தில் பார்க்கிங்க்குன்னு ஒரு 15 ஏக்கர் பக்கத்தில் இருக்குது. இங்கே கழிவறை வசதிகள் இருக்குது, தண்ணி வசதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். சட்டமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமாக போக போகுது. இந்த கூட்டணி, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கான துவக்க விழாவாக இந்த பயணம் இருக்கும்.
அதற்காக தான் எங்கள் தலைவரே பயணம் போயிட்டுருக்காரு. இந்த தடவை இந்த ஆட்சி மாற்றத்திற்கான பயணம். கோயம்புத்தூர் வந்து தொடர்ந்து பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இந்த திமுக அரசால். அதுவும் குறிப்பாக கோவை தெற்கு மாவட்டன்றது முழுக்க முழுக்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வகையிலுமே. இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் குப்பை கிடங்காகட்டும், இங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், இங்கேருந்து கனிம வளம் கேரளாவுக்கு கடத்துறது, இங்கே வந்து மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் தினந்தோறும் மக்கள் வந்து யானை தாக்குதலில் உயிரிழக்கிறது. மக்கள் வந்து மிகப்பெரிய கோபமாக இருக்கிறார்கள். இங்கே எப்படின்னா வரி கட்டுறதெல்லாம் கோயம்புத்தூர்காரன், கலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் கரூர்காரன்ற மாதிரி இருக்குது கோயம்புத்தூர் மக்கள். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் வெகு நெழுந்திருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து 25,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் இந்த பயணத்துக்கு வரப்போகிறாங்க. அதனால் இங்கே எங்கே ரோடெல்லாம் போட்டால் எந்த ரோடும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இந்த மாநாடெல்லாம் இதெல்லாம் நிறைந்து இங்கேயே நாங்கள் ஒரு 10,000 சேர் போடுறதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது நடந்து இன்றைக்கி இந்த ஹைவே பிளாக் ஆகுன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் போட்டாவே ஹைவே பிளாக் ஆகுது. நீங்கள் போய் இனி ஹைவேல போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி கூட்டத்தை நடத்த முடியும்? அதாவது பாஜக அதிமுக அலைன்ஸ்ன்றது இந்த பகுதியில் குறிப்பாக இது வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு ரொம்பவும் சாதகமான பகுதிகளாகவே அறியப்படுகிறது. அதிமுக பாஜக அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? ஆனால் ஒரு சின்ன திருத்தம், அதிமுக ரொம்ப வலுவான பகுதி தான், இது மாற்று கருத்தே இல்லை. இந்த பகுதி பாரதிய ஜனதா கட்சியும் மிக வலுவாக இருக்கிறது. இது அதிமுக அனைத்து இடத்துலையும் சொல்கிறாங்க, இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வலுவாக இருக்கிறதுன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர் உட்பட, மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் எடப்பாடி அண்ணன் உட்பட கிளை தலைவர்கள் வரைக்கும் அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எஸ்ஏஆர் பணியில் அந்த கிளை தலைவர் பிஜேபி கிளைத்தலும் அதிமுக கிளைத்தலும் ஒன்று சேர்ந்து தான் பணி செய்கிறார். இன்றைக்கி காலையிலேயே இங்கிருந்து அதிமுக ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர்கள்லாம் வந்து கலந்து கொண்டு நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அண்ணனுடைய பயணத்திற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 2000க்கும் மேற்பட்டோர் நாங்கள் போய் மிக இதாக கலந்துக்கிட்டோம். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். அவங்க போய் கேட்கும்போதே சொல்கிறாங்க, அண்ணா எடப்பாடியாரோட பயணத்திற்கு நீங்கள் தன்னெழுச்சியாக 1000-2000 பேர் ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் வந்துட்டு இருந்தீங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் வந்து அதற்கு விட அதிகமாக தான் உங்களுடைய பயணத்துலையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் நயினார் அண்ணன் வரதை அதிமுக பிஜேபி சேர்ந்தே போய் நிறைய பேர்த்துக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அதனால் இந்த பகுதியில் அதிமுக பிஜேபி அப்படின்றது கூட்டணியும் கட்சியும் தாண்டி ரெண்டும் ஒருங்கிணைந்தே செயல்படுதுன்னு தான் சொல்லணும். வழிநெடுகிலும் எங்கு பார்த்தாலும் பாஜக கொடிகளாகவே இருந்தது. இடையிடையே அதிமுக கொடிகளும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. திரு எஸ்பி வேலுமணி அவர்களை பல இடங்களில் அடையாளப்படுத்தியிருக்கீங்க. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு நட்பு ரீதியான பலத்தை கொடுக்குறார்? எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் பிஜேபியும் தாண்டி கோவை மக்கள் அனைவருடைய அன்பையும் பெற்றவர். ஒரு காலத்தில் திமுக போய் கேட்டாலும், பிஜேபி போய் கேட்டாலும், அதிமுக கேட்டாலும், சரியான விஷயமாக இருந்தாலும் நள்ளிரவிலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், அனைவருடைய அன்பையும் பெற்றவர். இன்றைக்கி கோயம்புத்தூர் அனாதை போல இருக்கிறது. யாரை போய் பார்க்கறது என்று தெரியவில்லை. திமுகவுடைய நிர்வாகியே செந்தில் பாலாஜி அவர்களை போய் பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சோகமாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூரே வேலுமணி அண்ணனை கொண்டாடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுறது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லை, ஆச்சரியமான விஷயம் இல்லைண்ணா. திமுகவின் பொறுப்பாளராகவும் அதே போல் திமுகவின் அடையாளமாகவே திரு செந்தில் பாலாஜி இருக்காரு. கோவையில் வரியை கட்டுறாங்க, கரூரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்ற ஒரு வாதமெல்லாம் அது வந்து அரசாங்கம் இன்னைக்கு மேலே வந்து ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் இருக்குது. இங்கே ஒரு மாவட்டத்தின் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த மாவட்டத்தில் நம்ம வந்து பெரிய அளவுக்கான வெற்றி அறுவடை செய்யணும் தான் நினைக்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ அலிகேஷனை சொல்ல வேண்டிய தேவை? அப்படி என்ன இங்கே அவர் என்ன ஒரு செயல்பாடு அவருடைய இருக்கிறதா நீங்கள் பார்க்க? கலெக்ஷன்னா வரி கட்டுற கலெக்ஷன் இல்லைங்க. கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்டுறதை தாண்டி குவார்ட்டர் பாட்டிலுக்கு ஜாஸ்தி, பாருக்கு ஜாஸ்தி, கனிம வளம் கடத்துறதுனா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா, மண் எடுக்கிறதுனா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. இங்கே வந்து ஒரு காயர் ஃபேக்ட்ரி கட்டணுன்னா, ஒரு காயர் ஃபேக்ட்ரிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு 2 லட்ச ரூபா. இந்த மாதிரி இவங்களுடைய வரி வசூல், அரசாங்கத்தோட வரி வசூல், அதுக்கு பேரலாக இவர் ஒரு வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப ஒரு கோவை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கிறது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக காரனை விட மிகப்பெரிய எரிச்சல் திமுக காரனுக்கு தான் உருவாகுது. எங்கேயோ நீங்கள் வரான், பணம் கொடுக்குறதையும் அவனே ஆளை போட்டு கொடுக்குறான், நம்மளை கொத்தடிமை மாதிரி வச்சிருக்கிறான், வசூலும் அவனே பண்ணிட்டு போகிறான். எங்களுக்கு ஆட்சியிலிருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்த காசையும் செந்தில் பாலாஜியை வாங்கிட்டு போயிடுறான். பணத்தை தழுதல் அடங்கி கொடுக்கும்போதும் எங்களை இவ்வளோ வருஷமாக கட்சியில் கடுமையாக வேலை செய்து கொண்டு இருந்த எங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு எங்களை செக் பண்ணுற மாதிரி கரூர்லேருந்து வந்தே பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுனால தான் நான் சொல்லி காமிக்கிறேன். தவிர செந்தில் பாலாஜி கொண்டு வெற்றியில் இந்த தேர்தலில், அதுவும் இந்த தொகுதியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறனால, அதிமுக இயற்கையான வலுவான பகுதியாக இருக்கிறனால இந்த பகுதியில் நம்ம ஸ்வீப் பண்ண போகிறோம். நிறையா பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியத்தை தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு 2 தொகுதியில் டெபாசிட் இழந்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். என்ன மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தி முடிக்க போகிறீங்க? நான் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரும்பாலும் எங்கள் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் 1000 பேர்கள் இந்த பகுதியோட கொங்கு மண்டலத்தோட பகுதியான பாரம்பரிய வள்ளிக்குழுமியான நடனமாக இருக்கிறது. அது வந்து எங்களுடைய பாரம்பரியம்.
பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாரம்பரியமான ரேக்லா வள்ளி கும்மியெல்லாம் தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கோம். அதில் ஒரு பகுதியாக இன்று எங்களுடைய பெண்கள் 1000 பேர்த்துக்கு மேற்பட்ட எங்கள் வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடக்கிறது. 5 மணிக்கே கலை நிகழ்ச்சிகளாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி நிறையா தலைவர்கள் கூட்டணி கட்சியோடைய வேலுமணியன் உட்பட ஜெயராம் அண்ணன், தாமோதர் அண்ணன் மற்ற அத்தனை தலைவர்களும் இங்கே வருகை தருவதற்காக இருக்கிறார்கள். நிறைய ஆன்மீக பெரியவர்கள் வருகை தருவதற்காக இருக்கிறார்கள். நிறைய சமுதாய தலைவர்கள் வருகை தருவதற்காக இருக்கிறார்கள். அதனால் இது வந்து ஒரு திருவிழாவாக நடத்தணும். இன்றைக்கி நீங்கள் சாயந்தரம் நீங்கள் ஒரு 6 மணிக்கு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு திருவிழாவாக தான் இங்கே இருக்கும். சட்டமன்ற முகப்பு எல்லாம் போட்டுட்டீங்க. சட்டமன்றம் செல்வது அவ்வளோ எளிதாக, அரியணை பிடிக்கிறது அவ்வளோ எளிதாக இருக்குதா இன்னைக்கு பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்க்கு? மிக உறுதியாக இந்த தொகுதியெல்லாம் ஃபுல்லாக ஸ்வீப் வந்துடும். போன தடவை 2021 ஸ்வீப் வந்துச்சு. நீங்கள் சொல்கிறது என்ன, உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் மக்கள் உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் அவங்க தகர கொலுசுக்காகவும் பணத்துக்காகவும் செந்தில் பாலாஜிக்காகவும் வாக்களிக்கலை. மக்களுக்கு எங்கள் மீது கோபம். 2 ஒத்தை கருத்துடைய 2 இயற்கையான கூட்டணியுடைய கட்சிகள் தனித்தனி பிரிந்து இருக்கிற கோபத்தினால தான் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்ததே தவிர கடந்த 2021 இது பிரதிபலிக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை விட திமுகவுடைய ஓட்டு வங்கி குறையும். திரு அண்ணாமலை அவர்கள் அவருமே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அவரும் வருகிறார். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாங்க. எங்களுடைய நயினார் அண்ணன் வந்து கேப்டன் தோனியை போல அத்தனை தொடரையும் வெல்லக்கூடிய ஒரு கேப்டனாக இருக்கிறார். அண்ணாமலை அண்ணன் டெண்டுல்கர் போல அவர் கேப்டன்ஷிப்பை விட்டதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல இடத்துல அவருடைய ஆட்ட நாயகனை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கேப்டன் தோனியாகவும் டெண்டுல்கராகவும் 2 பேர் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருக்கிறார்கள். மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி மிக எழுச்சியாக இருக்கும். இன்றைக்கி அவருடைய உரையில் இன்றைக்கி வந்து திமுக இன்றைக்கி முடிய போகுது. இன்றைக்கி பக்கத்தில் திருப்பூர் பல்லடத்தில் இன்றைக்கி ஒரு மகளிர் அவங்க ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. உங்கள் ஊர் பக்கம் அதையும் பிரம்மாண்டமாக அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு யாராச்சும் வைத்து பாருங்கள். அந்த க்ரௌட் எப்படி இருக்குது, இந்த க்ரௌட் எப்படி இருக்குது. இந்த க்ரௌடு எனர்ஜியான க்ரௌட். அந்த க்ரௌடெல்லாம் காசை கொடுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு கிளம்பி வர க்ரௌடு. நீங்கள் பாருங்கள் வேணாம். இந்த க்ரௌடு உணர்ச்சி பிளம்பாக இருக்கும். இந்த க்ரௌடு. நன்றிங்கண்ணா.